வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பிரபா லைஃப் ட்ராவலிங் யூடியூப் சேனல். இனிமேல் நம்ம வந்துங்க ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலான்னு சொல்லிவிட்டுங்க. இன்றைக்கி என்ன ஒரு டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, புதினா கீரைங்க. புதினா கீரை எல்லாத்துக்கும் தெரியுங்க. புதினா கீரை வந்துங்க நம்மளோட உடம்புல இருக்கிற ரத்தத்தை சுத்தம் செஞ்சுங்க நம்மளோட உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி தருங்களாமாங்க. ஸோ அடிக்கடி கொஞ்சம் புதினா கீரை நம்ம சாப்பாட்டில் சேர்த்திக்கிறது நல்லதுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டிப்ஸோடு நம்ம பார்க்கலாங்க. வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவுக்கு உள்ளே போகலாம். நாமங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாங்க, செல்வம் அண்ணனோடங்க தட்டுவடை செட்டு கடை தான் பார்க்க போகிறோங்க. இது நம்ம எதிர்ச்சியாக போயிங்க விசிட் பண்ணுங்க கடையை. நைட் டைமில் எதிர்ச்சியாக போயிட்டுங்க இதை விசிட் பண்ணுங்கள். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னாங்க, ஈரோடு டு நசீன் ரோட்டில் பார்த்தீங்கன்னா நல்லம்பாளையம் பஸ் ஸ்டாப்பில் லொக்கேட் ஆகிருங்க. ஈரோட்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு இருக்கும், நசீனூர்லேருந்து வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்குங்க. ஓகேண்டுங்க, அண்ணன்ட்ட போய் ஒரு பர்மிஷன் வாங்கிட்டேங்க. அண்ணா யூடியூப்லேருந்து வந்திருக்கேங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டுங்க ஒரு பர்மிஷன் வாங்கிட்டுங்க. அவள் அண்ணன் இருந்துட்டு ஓகேங்க தாராளமாக எடுத்துங்க அப்படின்ட்டாருங்க. அண்ணா நீங்கள் கொஞ்சம் பேசுங்கண்ணா அப்படின்னுங்க. இல்லைங்க டைம் இல்லைங்க, இப்போ பிஸி டைமுங்க, நீங்கள் வீடியோ மட்டும் எடுத்துங்க, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாருங்க. அப்புறங்க ஓகேங்கண்ணான்னு சொல்லிட்டுங்க கடையை அப்படியே நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இது பார்த்தீங்கன்னா கடையோட முன்னாடி என்ட்ரன்ஸ் வியூங்க. அதுக்கப்புறங்க அப்படியே நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா கடை பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்லாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தாருங்க. அதான் இதை நம்ம அண்ணங்க செல்வம் அண்ணன், இவங்க அவங்களோட ஒய்ஃபுங்க, 2 பேரும் தான் கடை மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்படியே கடையெல்லாம் அப்படியே செட்டிங்ஸ் எல்லாம் வியூ பண்ணுறோம். சூப்பராக இருந்துச்சுங்க கடை, சிம்பிளாக சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் அப்படியே பார்த்தாங்க, என்னடா ஃப்ளக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்களேன்னு என்னடான்னு பார்த்துட்டுங்க, என்னடான்னு பக்கத்தில் போய் பார்த்தேங்க. பார்த்தா ஃபுல்லாக வெரைட்டிங்க, எத்தனை வெரைட்டி, கிட்டத்தட்ட 100 வெரைட்டிக்கு மேலே இருக்குதுங்க. எல்லாம் வெரைட்டிங்க. இந்த மாதிரி வெரைட்டி எல்லாம் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும், கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸே கிடையாதுங்க. சரின்ட்டுங்க இது என்னென்னு போய் பார்க்கலான்னு பக்கத்தில் போனாங்க. இது பார்த்தீங்கன்னா நொறுக்கல் ஐட்டங்க. நொறுக்கல் ஐட்டங்க என்னடா புதுசாக சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நொறுக்கல் ஐட்டங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. பாருங்கள், ஒவ்வொரு நொறுக்கல் ஐட்டமாக பார்க்கலாங்க. இது பாருங்கள், முட்டை நொறுக்கல், மாங்காய் நொறுக்கல், ஸ்பெஷல் நொறுக்கல், தயிர் நொறுக்கல், தயிர் கடலை மசாலு, தயிர் மிக்சரு, ஸ்பெஷல் மோர், முட்டை பொரி, அடாடாடாடா என்னென்னமோ இருந்துச்சுங்க. நமக்கெல்லாம் அதெல்லாம் சத்தியமாக தெரியாதுங்க. அப்புறம் இந்த சைடு ப்ளக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னாங்க, இதெல்லாம் தட்டுவடை செட் ஐட்டங்க. பாருங்கள், தட்டுவடை செட்டு, நார்மல் தட்டுவடை செட்டுங்க, முட்டை செட்டு, ஸ்பெஷல் செட்டு, தக்காளி ஆனியனு, ஸ்பெஷல் மாங்காய் செட்டு, அங்கே பாருங்க கலக்கல் செட்டு, ஆனியன் செட்டு, வெள்ளாரி செட்டு, பூண்டு செட்டு, அப்பப்பப்பப்பப்பா முந்திரி செட்டு, பாதாம் செட்டு, அப்பா குல்கந்து பாஸ் செட்டு, ஸ்வீட் செட்டு, தக்காளி செட்டு, போட்டி செட்டு, முட்டை போட்டி செட்டு, பிஸ்கட் செட்டு, முறுக்கு செட்டு, முட்டை முறுக்கு செட்டு. அப்பா ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகிட்டேங்க. இத்தனை ஐட்டம் இருக்கா அப்படின்னு, இதெல்லாம் நமக்கு தெரியாமல் போச்சே நினச்சிட்டுங்க. ஓகேன்னு சொல்லிட்டு கீழே பாருங்கள், ஸ்பெஷல் முறுக்கு செட்டு, குல்கந்து முறுக்கு செட்டு, இதெல்லாம் சாஸ் ஐட்டங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமரெல்லாம் அப்படியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்ட்டுங்க நாமளும் அப்படியே ஒரு ஐட்டத்தை ஆர்டர் பண்ணிடுவோம், கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டுங்க. சரி ஃபஸ்ட்டு நம்ம எதை ஆர்டர் பண்ணே தெரியாமல் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டேங்க. சரி ஓகே ஃபஸ்ட்டு தட்டு வடை செட்டே ஆர்டர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஆனால் ஒரு தட்டு வடை செட்டு ஒன்று சொல்லிட்டேங்க. ஓகே நான் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாருங்க. அப்புறம் நம்ம கஸ்டமர் ஒருத்தர் சாப்பிட்டுருந்தாருன்னா என்னங்கன்னு கேட்டேங்க. தம்பி இது தெரியாதா உனக்கு? இது பார்த்தீங்கன்னா முட்டை நொறுக்கல்ப்பா, என்னடாக்கன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னாருங்க. எனக்கு அப்படியே ஸ்டன் ஆகிடுச்சுங்க. ஓகேன்னு சொல்லிட்டுங்க நம்ம ஆர்டர் பண்ண தட்டு வடை செட்டு வந்துருச்சுங்க. அப்படியே பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்குது. அப்படியே கையில் இப்படி ஒரு கையில் வாங்கிட்டேங்க. நானே இதே வீடியோ மேன் எல்லாமேங்க. சரின்ட்டு அப்படியே ஒரு கையில் தட்டில் வாங்கிட்டேங்க. அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே சரி ஒரு டேபிளுக்கு பொறுமையாக சாப்பிட்லான்ட்டுங்க ஒரு இடம் பிடிச்சி கொண்டுட்டேங்க. அப்படியே டேபிள் வச்சுட்டுங்க. அப்படியே முன்னாடி என்னடா அந்த பாக்ஸில் நல்லா இருக்குன்னு பார்த்தாங்க. இதெல்லாம் பிஸ்கட் ஐட்டங்க. பிஸ்கட்டு, முறுக்கு ஐட்டம், அந்த தட்டுவோட ஐட்டம் அதெல்லாம் இருந்துச்சுங்க. ஓகேன்னு சொல்லிட்டுங்க நம்ம பிளேட்டில் பார்க்க அப்படியே நாக்கில் எச்சி ஊறுதுங்க. அதில் பாருங்கள், கேரட்டு, பீட்ரூட்டு, வெங்காயம், முட்டைக்கோசு அதெல்லாம் போட்டு சாஸ் எல்லாம், ஸ்வீட் சாஸு, கார்ன் சாஸ் எல்லாம் ஊற்றி சூப்பராக வச்சுருந்தாங்க. சரி அப்படின்ட்டுங்க நாம் எப்போ ஒரு கையில் எடுத்துகிட்டு சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டுங்க செல்லை அப்படியே டேபிள் அப்படியே சாய்ச்சி வச்சுட்டேங்க. கேமரா மாதிரி சைடில் சாய்ச்சி வச்சு அப்படியே வச்சுட்டுங்க. அப்படியே வச்சுட்டு அப்படியே சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டாங்க. அடாடாடாடாடா
டபுள் டமாக்கா டேஸ்ட்டுங்க. டபுள் ட்ரிபிள் டமாக்கா டேஸ்ட்டுங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. எடுத்து வாயில் போட்டுக்கிட்டே இருக்கலான்னு இருந்துச்சுங்க. இந்த மாதிரி டேஸ்ட்டை நான் பார்த்ததே கிடையாதுங்க. தாறு மாறு சொரக்கா சோறுங்க. அப்படி இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. டக்குன்னு எடுத்து போட போட சீக்கிரம் மூஞ்சி வேறு போச்சுங்க. அங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் கஸ்டமரெல்லாம் நிறையா வந்துட்டு இருந்தாங்க. ரெகுலர் கஸ்டமரே நிறையா இருக்காங்களாமாங்க. அது இல்லாமங்க ஒருத்தர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்துட்டுங்க இதை வீடியோ எடுத்து போட்டாருங்க. அதை பார்த்துட்டு தான் நானும் எதிர்ச்சியாக போயிருந்தேங்க. என்னடா நாம் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டுங்க அண்ணன்ட்ட கேட்டேன். ஏங்க போன வாரத்துக்கு முன்னாடி தான் நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னாருங்க. ஆனால் நானும் அதை பார்த்தாங்கன்னா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டுங்க எடுத்து வந்துன்னு சொல்லிட்டு பேசிட்டுங்க மறுக்க சாப்பிட்ருந்தேங்க. அவ்வளோ டேஸ்ட்டுங்க. எடுத்து சாப்பிடங்க அந்த ஸ்வீட் சாஸுங்க, கார்ன் சாஸு, அது இல்லாமல் 2-3 சாஸ் வந்து போட்டிருந்தாங்க. அது இல்லாமல் பீட்ரூட்டு, கேரட்டு, முட்டைக்கோசு அதெல்லாம் சேர்த்து போட்டிருந்தாங்க. அருமையாக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஈரோடு நசினூர் சைடுக்கு இது போனீங்கன்னா போய் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நான் சும்மா ஒரு ஐட்டம் தாங்க சாப்பிட்டேன். ஆனால் அதில் கிட்டத்தட்ட 100 ஐட்டம் இருக்குதுங்க. அதெல்லாம் சாப்பிட்றோன்னா ஒரு நாளே பத்தாதுங்க. எப்போது நெக்ஸ்ட் டைம் விசிட் போனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டுங்க நான் ஃபஸ்ட்டு இது தட்டுவடை மட்டும் டேஸ்ட் பார்க்கலான்ட்டுங்க அது மட்டும் டேஸ்ட் பார்த்தேங்க. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குங்களா?